வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் சிங்கப்பெண் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். என்கிட்ட பாரிஸ் நெய் கிச்சடி ரைஸ் இருந்தது, 1.5 டம்ளர் எடுத்துட்டேன். பாரிஸ் டூர் தால் இருந்தது, அது ஒரு 1/2 டம்ளர் எடுத்துட்டேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் ஊற வைக்க டைம் வச்சா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து 2 டம்ளர் இருந்தது. 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3ம் போட்டு வச்சுட்டு தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி அதையும் சேர்த்து குக்கரில் போட்டாச்சு. குக்கரில் போட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி, ஒரு பிரிஞ்சினா ஒரு 2 விசில் போதும். நம்மளுக்கு இது ஒரு 4 விசில் வரணும். நல்லா குழையணும்ல கொஞ்சம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 விசில் வர்ற மாதிரி நல்லா குக்கரில் போட்டு தம் பண்ணிக்கலாம். அப்புறம் காய்கறிகள் என்கிட்ட கத்திரிக்காய், மாங்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இது தான் இருந்துச்சு. சரி, அதை வச்சுட்டு மாங்காய் பார்க்கவுமே சாம்பார் சாதமோ செய்யணும்னு சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் சரி, சாம்பார் சாதம்னா கொஞ்சம் வேகமாக டைம் ஆகிடும், பசங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொடுத்து விட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் டிசைட் பண்ணிட்டேன். மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மாங்காய் 2 மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு மாங்காய் குழம்பு போட்டேன்னா, ஒரு மாங்காய் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், உப்பு போட்டு சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு ஒரு மாங்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாங்காய் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போதே மாங்காய் செம்ம. யாருக்கு மாங்காய் கட் பண்ணும்போது சாப்பிட பிடிக்காது சொல்லுங்கள்? அவ்வளோ டேஸ்ட்டு. கட் பண்ணும்போதே வேகமாக கல்லுப்பு பக்கத்தில் இருந்துச்சு, எடுத்துகிட்டு சில்லி பவுட்ரு கொஞ்சம் காலியாக இருந்தது, இருக்கிறத வச்சு தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து கல்லுப்பு வச்சு அதிலே அப்படியே சில்லி பவுட்ரு வச்சு உடனே நானும் அதை சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இந்த மாதிரி மாங்காயில் கல்லுப்பு வச்சு மிளகாத்தூள் தடவி யாருக்காச்சும் சாப்பிட பிடிக்கும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட ஒரு முள்ளங்கி இருந்தது, அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. முள்ளங்கி நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு கேரட், குட்டி கேரட் ஒன்று இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா மேலெலாம் ஒரு மாதிரியாக இருந்தது, காஞ்ச மாதிரி லைட்டாக சீச்சு போட்டு அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 பொட்டேட்டோ இருந்துச்சு, குட்டி பொட்டேட்டோ 2 இருந்தது. ஏன்னா பொட்டேட்டோன்னா குழந்தைங்களுக்கு சொல்ல வேணும், ரொம்ப பிடிக்கும். அதனால் பொட்டேட்டோ 2 எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தது, எடுத்துகிட்டு அதை வச்சு கட் பண்ணிட்டா என்ன பண்ணால், கட் பண்ணி வைக்க முடியாதுல்ல, அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும். என்ன பண்ணால் அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கட் பண்ணி, ஏன்னா குக்கரில் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 4 விசில் ஆயிடுச்சு, குக்கரில் எல்லாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே தாளித்து அதில் ஊற்றுறது தான். அதனால் சரி, கத்திரிக்காவை ஒரே இதாக வெட்டி தண்ணியில் ஷோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். காய்கறி எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறது தான். சாம்பார் சாதம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ் அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாதங்கள்லாம் மோஸ்ட்லி காலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண எனக்கு ஈஸியான வேலையாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி பிரிஞ்சி, சாம்பார் சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், புளி சாதம் இந்த மாதிரி ஓரளவுக்கு காலைல பண்ணிடுவேன். சரி, இப்போ தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு தாளிச்சுக்கோங்க, வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் அதில் நல்லா போட்டு வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வதங்க நல்லாயிருக்கும். என்கிட்ட மசாலா காலி ஆயிடுச்சு, அரைச்சது, அதனால் சக்தி சாம்பார் பவுட்ரு வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கிட்டு, எம்டிஆர் பெருங்காயத்தூள் இருந்தது, அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கோமோ அதில் ஆகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து நல்லா அதிலே வெந்துடணும். ஃபஸ்ட்டு சாதம் போட்டதுக்கப்புறம் அதை வேக வைக்க முடியாது. அதனால் இந்த சாம்பார்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடணும். வெந்துருச்சு. குக்கரில் உள்ள சாதமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இறக்க போகிற நேரத்தில் ஜிஆர்பி நெய் வேகமாக ஓடி போய் என் பையனை எழுப்பி போய் வாங்கிட்டு வாடான்னு அவனை கத்தி
அதுக்கப்புறம் வேகமாக போய் வாங்கிட்டு வந்தான். ஜிஆர்பி நெய் ஊற்றினோடனே அப்படியே அந்த டேஸ்ட்டே ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு. சாம்பார் சாதம் செய்யும் போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அவ்வளோ எம்மியாக இருந்தது. அதுவும் மாங்காய்லாம் போட்டோன்னே சொல்லவா வேணும், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டுக்கிறதுக்கு